இந்த பக்கம் பார்த்தோன்னா மகா வந்து கண் அடியை பார்த்து அந்த இடத்துல அழலுன்னா அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து பின்னாடி முகமூடி போட்டுட்டு நம்ம ஜெயந்தியும் திவ்யாவும் இந்துவும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் அந்த இடத்துல மகா வந்து கத்துறாங்க. உடனே இந்து வந்து ஐயோ மகா கத்தாத மகா கத்தாத, நாங்கள் தான் உன்னை காப்பாற்றலான்னு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் மட்டும் முகமூடி போடாமல் வந்திருக்க அந்த கஜேந்திரன் எப்படியோ அந்த கிருப்பாக்கிட்ட மாட்டி விட்டுருப்பான். அதனால தான் அந்த கஜேந்திரன் எங்களை அடையாளம் காணக்கூடாதுங்கிறது மாறு விடத்துல வந்திருக்கோம். நீ இதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னதும் அக்கா ரொம்ப நன்றிக்கா, 3 பேரும் எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்னு மகா வந்து 3 பேருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜெயந்தி வந்து சரி மகா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, வாங்க போகலாம் அந்த ஒத்தக்கணன் வாரத்துக்குள்ள அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் மகாவை கூட்டிட்டு பின்வாசல் வழியா கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. அப்போ மகாவை கூப்பிட வர அந்த லேடி பார்த்துடுறாங்க. ஏய் யாருமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொண்ணு விடுங்க அப்படின்னு போதும். உடனே கஜேந்திரன் என்ன சத்தம் ஒன்று பாடுறா அப்படின்னு அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தம்பியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மகா வந்து ஓடுறாங்க. இதை பார்த்தது அவங்க தம்பி அண்ணன் 3 பொண்ணுங்க நம்ம மகாவை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னதும் டேய் விடாதடா பொடிடா, இந்த வாட்டி இந்த மகா தப்பிக்கவே கூட அப்படின்னுட்டு இந்த பக்கம் கஜேந்திரன் வந்து துரத்துறாங்க. உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல அவங்க ரவுடிங்களையும் அனுப்புகிறாங்க. அப்போது நம்ம ஜெயந்தி இந்து திவ்யா 3 பேரும் சேர்ந்து ரவுடிங்களா அடினா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து நம்ம கஜேந்திரன் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பாக்கெட்டில் இருந்த தாலியை எடுத்து நேராக நம்ம மகா கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு, நல்ல நேரம் பார்த்து நல்ல முகூர்த்தத்தில் உன் கழுத்தில் முறைப்படி கல்யாணம் தாலி கட்டலான்னு இருந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ திருந்தவே மாட்டடி, உனக்கு இந்த வகையில் தாலி கட்டினா தான் சரி அப்படின்னுட்டு உடனே தாலி எடுத்துட்டு நம்ம மகா கழுத்தில் தாலி கட்டலான்னு போகிறாங்க. வேணாம் மாமா, இங்கே பாருங்கள், நான் இருந்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டி, நீங்கள் இப்படி அடுத்தவன் பொண்டாட்டியை அடைய நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னதும் ஓஹோ சரி தப்பு எதுன்னு சொல்லி தர அளவுக்கு நீ வளர்ந்துட்டுல, டேய் புடிடா அவளை அப்படின்னுட்டு கஜேந்திர அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா திவ்யா ஜெயந்தி இந்த 3 பேரும் ரவுடிங்களாம் அடித்து போட்டுட்டு கடைசியாக நம்ம கஜேந்திரனோட தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. என்னடி 3 பொம்பளைங்களும் சேர்ந்து இந்த அடி அடிச்சிட்ருக்கீங்க, முதல்ல உங்கள் 3 பேரையும் ஒரு வழி பண்ணிட்டு தாண்டி நான் இவ கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னுட்டு கஜேந்திரன் 3 பேருக்கும் அடிக்கலான்னு போகிறாங்க. 3 பேரும் ஒரு கட்டை எடுத்து கஜேந்திரனை அடினா அடித்து வெளுத்து எடுத்துட்டு நம்ம மகா வந்து காப்பாற்றிட்டுறாங்க. வா மகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கஜேந்திரன் வந்து செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க. உடனே அவங்க தம்பியோட இருந்து அண்ணன் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும் டேய் முதல்ல என்ன தூக்குடா அப்படின்னுட்டு உடனே அவங்க தம்பி வந்து கஜேந்திரனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மகா வந்து அழுதுட்ருக்காங்க. அக்கா நீங்கள் 3 பேரும் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியலை, அவன் மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டிக்க அடுத்த நொடியே என் உயிர் போயிருக்கும் அப்படின்னதும் இங்கே பாரு மகா, எதுக்கு எப்படி அபசகுணமாக பேசுகிற, உன் அக்கா நாங்கள் இருக்கும்போதோ உன்னை அப்படி விட்டுருவோமா என்ன, சரி வா போகலாம், இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கனா அதுக்கு முழு காரணமே நம்ம கருணா தான் அப்படின்னதும் என்னக்கா சொல்கிறீங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போது கருணா அந்த இடத்துக்கு வராங்க. தங்கச்சி நானா வந்து காப்பாற்றினா கண்டிப்பாக அந்த கஜேந்திரனுக்கு அடையாளம் தெரிஞ்சிடுமா, அதே மாதிரி என் அண்ணனுக்கும் என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும், அதனால தான் ஒரு அண்ணனா என்னால் நேரில் வந்து காப்பாற்ற முடியலை, அதான் இவங்க 3 பேரையும் அனுப்பி வச்சேன் அப்படின்னதும் அண்ணன் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அண்ணன், எனக்குன்னு கூட பிறந்து ஒரு அண்ணன் இருந்தால் என்னெல்லாம் பண்ணிப்பாரோ அதெல்லாமே பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னதும் இதில் என்னம்மா நன்றி அதுன்னு இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பாக இந்த அண்ணன் வந்து நிற்பேன் சரியா அப்படின்னதும் மகா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி மகா, வீட்டில் எல்லாரும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்னுட்டு திவ்யாவும் மகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக திவ்யா நடந்த விஷயத்த நம்ம திருக்கிட்ட சொன்னதும் இது கேட்டு திரு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. மகா திவ்யா சொல்கிறது உண்மையா, ஆமாம் அண்ணன் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்னைக்கு இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது அப்படின்னதும் தேங்க் காட், நல்ல வேளை அந்த அம்பாள் தான் உன்னை காப்பாற்றி இருக்கா, இன்னும் இப்போ தான் திருவிழாவே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நாம் இந்த ஊரில் இருக்கிறது சரிப்பட்டு வராது, கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கஜேந்திரன் நேரா வாட்டில் இருந்து கிருபாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதும் என்னடா சொல்கிற, ஆமாம் அந்த 3 பொண்ணுங்களும் யாராக இருப்பாங்க கிருபா, அதான் எனக்கும் புரியல, கூடிய சீக்கிரமே அவங்க யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறேன், ஆனால் கவலைப்படாத கஜேந்திரா, கண்டிப்பாக உனக்கு மறுபடியும் மகா கிடைப்பா அப்படின்னுட்டு கிருபா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா
நம்ம கருணா வந்து வண்டியில் அடிபட்டதால் உடம்பு வந்து ரொம்ப அசதியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இண்டு வந்து என்ன ஆச்சு கருணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும், அதுவா மகாவை கூட்டிட்டும் போது வண்டி வந்து மோதிடுச்சு. அப்போ நான் மயங்கி விழுந்துட்டேன். மகா தான் கத்தி கதறி அடிச்சு என்னை எழுப்பி விட்டுருக்கா. அதான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு இந்து வந்து கேட்டதும், இங்கே பாரு அக்கறையா நீ என்கிட்ட 4 வாட்டா ஆறுதலாக பேசலனாலும் பரவாயில்ல, இப்படி மனசை நொகடிக்கிற மாதிரி பேசாமல் முதல்ல இங்கிருந்து கிளம்புறியா அப்படின்னு கருணா சத்தம் போட்டதும் இந்து வந்து அங்கேருந்து வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து கருணா எப்படிரா இருக்கு உடம்பு, ஆமாம் நீ ஓகே தானே அப்படின்னதும், ஆமாம் நீ என்ன நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்குறீங்க, பின்ன உனக்கு இன்னைக்கு வண்டியில் அடிப்பட பார்த்துல, அதுவும் உயிருக்கு போராடிட்டு இருந்ததுக்கு மகா தான் காரணம்னு சொல்கிற நீ பொழைச்சதுக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்து உனக்காக உயிரே கொடுக்க போனா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும், என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னதும் உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் ஜெயந்தி நம்ம கருணா கிட்டே சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா இந்து, நீங்கள் என்னத்தை பார்த்துட்டு இருந்தீங்க, எங்கடா நான் வாரத்துக்குள்ளே அவள் குழிக்குள்ளே போயிட்டா, ஆனால் இந்து உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் கருணா. இங்கே பாரு, உண்மையிலேயே நீ இன்னைக்கு உயிரோட இருக்கனா அதுக்கு இந்து மட்டும்தான்டா காரணம் அப்படின்னதும் கருணாவுக்கும் அந்த இடத்துல கண் கலங்க ஆரம்பிக்குது. அடி பாவம், நீ இந்துவை நான் தப்பாக நினச்சிட்டேன், எனக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண போயிருக்கா, அவன் இதுக்கு இவ்வளோ பண்ணணும் எனக்கு, அதான் என்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காதே அப்படின்னும் போது ஜெயந்தி வந்து சிரிக்கிறாங்க. ஆமாம், உன்னை கண்டா இந்துவுக்கு பிடிக்காமலா உனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிருக்கா, சொல்லப்போனால் அவளோட உசுரை நீ தான் கருணா. இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், எப்போ ஒரு பொண்ணு தன்னோட உசுரை வந்து பொருட்படுத்தாமல் தன் புருஷன் உயிரை மேலா நினைக்காளோ அவளை விட ஒரு சிறந்த மனைவி அவனுக்கு கிடைக்காது. உனக்காக இந்த உயிரையே கொடுக்க துணிச்சிருக்கா, இதை விட அவ காதலை நிரூபிக்கிறதுக்கு என்னடா உனக்கு வேணும் அப்படின்னதும் கருணா வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு கருணா, நான் இப்போவும் சொல்கிறேன், உன் அண்ணனுங்க உன்னை வெறும் தேவைக்காகத்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்து அப்படி கிடையாது, உனக்காக உயிரை கூட கொடுப்பா, தயவு செய்து உன் அண்ணங்களுக்காக இந்துவை மட்டும் இழந்துடாத அப்படின்னுட்டு ஜெயந்தி அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் கருணா வந்து இந்துவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இந்து வராங்க. இந்தா பார்க்குறதுக்கு பாவமாக இருக்க, இந்த சுடு தண்ணியை குடி அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்துவை வந்து ஹக் பண்ணிடுறாங்க. உடனே ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல விடு அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ் இந்து, அண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னதும் உடனே நம்ம இந்து வந்து ஆஹா அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு இந்த பக்கம் இந்து கேட்குறாங்க. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் உயிரிடவே இருந்திருக்க மாட்டேல்ல அப்படின்னதும், ஏய் ஏன் இப்படிலாம் நீ பேசுகிற, அப்படிலாம் பேசாத கருணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்து அந்த இடத்துல வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, எப்படியோ உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இந்து அந்த இடத்துல பேசிட்டு கிளம்புறாங்க. உடனே பார்த்தோன்னா என்ன மன்னிச்சிடு இந்து, இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டனே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் எல்லாருமே அவங்க ஊருக்கு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் திவாகரை தான் காமிக்கிறாங்க. திவாகர் போடி போ, நீ இப்போ போகலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் முடிவை நான் தாண்டி முடிப்பேன் அப்படின்னு திவாகர் திவ்யாவை பார்த்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்து ஜெயந்தி எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திவாவையும் மகாவையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ உங்கள் 2 பேரையும் சந்திச்சதில் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஊருக்கு வரணும் அப்படின்னு இந்து வந்து திவ்யா கிட்ட சொன்னதும், கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன் இந்து, எக்காரணத்துக்காகவும் அந்த ஆம்பளைங்களுக்காக மட்டும் உன் வீட்டை இழந்துடாத, புரியுதா அப்படின்னதும் இந்துவும் சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருணாவும் திருவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 குடும்பத்தாரும் ரொம்ப சந்தோஷமாக மீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட பார்த்தோன்னா மகா சங்கமம் எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கே நம்ம இந்த கருணா சீரியலையும்